இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடரில் இன்றைய தலைப்பு தவறுகளை களைவது எப்படி என்பதாகும். அதற்கு முன்னால் நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடர் சிறிது காலமாக என்னால் நம்மிடையே பங்கேற்று என்னுடைய கருத்துக்களை சொல்ல இயலாமல் போனதற்கு காரணம் சில அலுவல்கள் தான். சில அலுவல்கள், முக்கியமான அலுவல்களில் தமிழ் வாழ்முறை என்பது முக்கியமான அலுவல்களில் முக்கியமானது என்றாலும் சில தாமதங்கள், சில அலுவல்கள் காரணமாக நான் தொடர இயலவில்லை. தற்போது மீண்டும் வந்திருக்கிறோம் என்கிற வகையில் நம்முடைய தமிழ் வாழ்முறையில் இன்றைய தலைப்பானது தவறுகளை களைவது எப்படி. ஒரு வகையில் நாம் எங்கே எப்படி நம்முடைய செயல்பாடுகளை எப்படி நாம் ஒழுங்குபடுத்தி கொள்வது எனும் வகையில் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது, நாம் ஏதோ ஒரு தவறு செய்கிறோம் என்றால் அந்த தவறுக்கான அடிப்படைகளை நாம் எப்போதுமே எடுத்து விடுவது கிடையாது. ஓரளவுக்கு உளவியல் பார்வையாக பார்க்கும் பொழுது நாம் தவறுகளின் முகாந்திரங்களை தான் நாம் எடுத்து விடுகிறோமே தவிர, தவறுகளை அடியோடு வேரோடி மண்ணோடும் நாம் எடுப்பது கிடையாது. எப்பொழுதுமே தவறுகளை களைகிற பொழுது நாம் முதன்மையாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், அதனுடைய அடிப்படைகளை நாம் ஆராய்ந்து நோக்க வேண்டும். அதனுடைய முகாந்தரங்களை மட்டும் நாம் பார்த்துவிட்டு அதை களைந்து விட்டதாக நாம் நினைக்கிறோம். அதுதான் தவறு. அடிப்படையான சில விஷயங்களை நாம் உற்று நோக்கும் பொழுது நம்முடைய முகாந்திரம்தான் இவ்வளவு நாள் நாம் டீல் பண்ணியிருக்கோம். தவறுகளின் முகாந்திரங்களை தான் நாம் கட்டுப்பாட்டில் இருந்து எடுத்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தவறுகளுக்கு அடிப்படைகளை ஆராய்ந்து நோக்கும் பொழுது அந்த தவறுகள் ஏன் நடக்கிறது என்பதை ஆராய்ந்து அதை அடிப்படைகளை களைந்த பிறகுதான் முகாந்தரங்கள் இவ்வளவு நாள் நம்மை பயமுறுத்தி இருக்கிறது, செயலை முடக்கி இருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும். எனவே அடிப்படைகளை ஆராய்ந்து அதை வேரோடு எடுத்துவிட்டு நாம் நம்முடைய புதிய தன்மைகளை வளர்த்து அடிப்படையில் என்னென்ன தவறு நடந்தது என்பதை நீக்கினதோடு மட்டுமல்லாமல், ஏன் அதை செய்கிறோம் என்று நினைக்காமல் இனி எப்படியும் அது வர இயலாது, வராது, மீண்டும் அதே தவறுகள் மீண்டும் வராது என்பதை கட்டுப்படுத்தி நாம் நம்முடைய அடுத்த கட்ட தன்மைகளை புதுமையாக கொண்டு வந்து அதை நாம் நம்முடைய அடிப்படைகளை புத்துருவாக்கம் என்னும்பொழுது பழமை கிடையாது, பழைய தன்மைகள் கிடையாது. புதிய நம்முடைய அடுத்த குறிக்கோள்களை, தவறுகளை களைந்த பிறகு அடுத்த குறிக்கோள்களை நோக்கி நாம் நகர வேண்டும். அதில் முக்கியத்துவம், நமது கவனத்தை முழுமையாக செலுத்தி தவறுகள் எப்படி இனி நடக்கலாம் என்கிற வகையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்துவோமானால் நம்முடைய செயல்கள் செம்மையுற அமையும். தவறுகள் முளையிலேயே கிண்டி ஏறுவது என்பது முக்கியமானது ஒன்றுதான். இருந்தும் தவறுகளுடைய முகாந்தரங்களை மட்டுமே நாம் இதுவரை கடந்து வந்திருக்கிறோம். தவறுகளின் அடிப்படைகளை நாம் கண்டறிந்து அடிப்படைகளை நீக்கிய பின்னர் அடுத்த கட்டமாகவே நாம் என்ன தவறுகளை செய்தோமே, இப்படியெல்லாம் ஆகி போனது என்று வருந்தி அதே நினைவில் இல்லாமல் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நாம் நகர்ந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் செயலாக்கும் பொழுது நம்முடைய தன்மை மிகவும் வலிமையானதாகவும் செம்மையுற நாம் அடுத்த செயல்களை செய்ய இயலும் என்பதை நம்மிடையே நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்கள்
இதை தங்களுடைய கவனத்தில் கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடரில் பதிவிட்டு நண்பர்களுடைய பகிரவும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களுடைய பகிரவும் நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடரை சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன். நம்முடைய தமிழ் வாழ்முறை தொடர் வளரும் தொடரும் மிகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.